அதை சொல்றதுக்கு தான் இன்னைக்கு உங்களை கூட்டியிருக்கு. நம்ம ஊர்ல நம்ம பெரிய கோயில் சார்பா செந்தூர் ஆண்டவன் மருத்துவமனைன்னு ஒரு ஆஸ்பத்திரியை நாம கட்டணும்ன்றது தான் என் திட்டமே. நல்ல திட்டமா இருக்கையா? ஆமா, மதுரையில, சென்னையில, ஏன் இன்னும் பெரிய பெரிய நகரத்துல எல்லாம் கிடைக்கிற மாதிரி எல்லா சிறப்பான வைத்தியங்களும் நம்ம செந்தூர் ஆண்டவன் ஆஸ்பத்திரியும் கிடைக்கின. இந்தியாவிலேயே இப்படி ஒரு கோயில் நிர்வாகம் நடத்துற ஒரு பெரிய ஆஸ்பத்திரின்ற பேர் வரணும். நம்ம ஊர் மக்களுக்கு மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எல்லா ஊர் மக்களுக்கும் இதனால ஒரு பயன் கிடைக்கணும். அதுதான் இந்த திட்டம். சனியா ஐயா, அம்புட்டு பெரிய ஆஸ்பத்திரியை என்ன ஓசிலியா கட்ட முடியும்? இல்ல அம்புட்டு பெரிய கட்டடம் கட்டணும்னா எம்புட்டு கோடி செலவாகும். அம்புட்டு காசுக்கு எங்க போவானா இந்த பிரசிடென்ட்? சொல்லுப்பா. எல்லாம் கையில இருக்கிற காசை வச்சுதேன். இன்னும் முக்கியமா சொல்ல போனா மதுரையில, சென்னையில பெரிய பெரிய ஆஸ்பத்திரிலாம் இருக்க, அங்க வாங்குற பீஸை விட ரொம்ப கம்மியான பீஸ் வாங்கிதான் இந்த ஆஸ்பத்திரியில வைத்தியம் பார்க்க போதாவ. இன்னும் சொல்ல போனா ஏழைகளுக்கு, இல்லாதவங்களுக்கு இந்த ஆஸ்பத்திரியில வைத்தியம் முற்றிலும் இலவசம். எப்படி இருக்கு? டேய், எப்படிடா? இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கோம்ல. கேட்க நல்லாதான் இருக்குது. அம்புட்ட பெரிய ஆஸ்பத்திரி இங்க வந்தா, அதுவும் இல்லாதவங்களுக்கு கம்மியா செலவு செய்யற ஆஸ்பத்திரி இங்க வந்தா ரொம்ப நல்லாதான் இருக்கும். ஆனா சவுந்தரபாண்டி ஐயா சொன்ன மாதிரி காசுக்கு எங்க போறது பிரசிடண்ட்? கையில காசை வச்சுக்கிட்டு எதுக்கு அலையின? புரியலையே, காசு யாருகிட்ட பாருக்கு? எல்லாம் அப்பா முருகன் காசு தான். அவன் தான் இருக்கான கொடுக்க. அப்புறம் என்ன? விலங்குலையே. சனியா ஐயா, என்னலே நம்ம செந்தூர் முருகன் என்ன நோட் அடிக்கிற ஃபேக்டரியை வச்சிருக்காரு. அம்புட்டு பணத்தை ஸ்டாக் வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரா அவரு? சொல்லல சொல்லுப்பா சொல்லுப்பா. ஏலே சனியா, இந்த எகத்தால பேச்செல்லாம் இங்க பேச வேண்டாம்னு சொல்லு. என் அப்பா முருகன் கிட்ட கையில பணமா இல்லாம இருக்கலாம், ஆனா கோயில் நகண்டு ஒண்ணு இருக்கலாம். என்ன பாக்குதீங்க? வருஷா வருஷம் உலகத்துல இருக்க கோடான கோடி பக்தர்கள் அவனை தேடி வந்து அவங்க வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றினதுக்கு காணிக்கையா கிலோ கணக்குல தங்கத்தை கொடுக்குதாவுல. கோவில் கருவூலம் 10 வெளியில 12 லாக்கர்கள்ல நகை வச்சிருக்கோம்ல.